இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்த பின் பன்னீர்செல்வம் தரப்பினர் மைத்ரேயன் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சியை பார்ப்போம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தினை 28 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று 1.5 கோடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை இன்றைக்கு வளர்த்திருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலமாகிவிட்ட இந்த சூழ்நிலையில் கழகத்தினுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிப்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் மூலமாகத்தான் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதிக்கு மாறாக கழகத்தினுடைய பொதுக்குழுவால் நியமனம் செய்யப்பட்ட ஒருவர் பொதுச் செயலாளர் என்று தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்டு செயல்படுகிற நடைமுறை முற்றிலும் தவறானது, கழக சட்ட விதிக்கு புறம்பானது என்பதை நாங்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடமும் விளக்கமாக எடுத்து கூறியிருக்கிறோம். அவர்களும் எங்களுடைய வாதங்களை கவனமாக கேட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கழக சட்ட விதிப்படி அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் எவ்வாறு கழகத்தினுடைய பொதுச் செயலராக செயல்பட முடியாது, அதற்கு இடம் தரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முக்கிய வாதமாக இன்றைக்கு இருந்தது. ஆகவே திருமதி சசிகலா அவர்கள் முறைப்படியான கழக பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர் எந்தவித அதிகாரம் படைத்தவர் அல்ல. புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்வதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏற்கனவே மாண்புமிகு அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகளை நீக்குவதற்கும் அவர்களுக்கு கழக சட்ட விதிப்படி அதிகாரம் இல்லை என்ற கழகத்தினுடைய சட்ட விதிகளெல்லாம் நாங்கள் இன்றைக்கு எடுத்து கூறியிருக்கிறோம். அவர்கள் கவனமாக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை, வேண்டுகோளை கேட்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எதை பற்றி? பொதுச் செயலாளர் முறையாக தேர்ந்தெடுக்கப்படலைன்னு இருக்கிறாங்க. அதனால அது செல்லாது. இரட்டை இலை சின்னம் ஆர்கே நகர்ல நீங்க நாளைக்கு அஃபிடவிட் தாக்கல் பண்ண போறீங்களா? ஒரு தகவல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஸோ அப்போ தாக்கல் பண்றப்போ இரட்டை இலை சின்னங்களுக்கு தான் ஒதுக்கணும்னு சொல்லி எதுவும் எலெக்ஷன் கமிஷன் கழக சட்ட விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளரிடம் காலியாக இருந்தால் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள் தேர்தல் பணிகளை, கழக பணிகளை கவனிப்பார்கள் என்று சட்டவிதி, பொதுவான சட்டவிதி இருக்கிறது. ஆனால் ஒரு தேர்தல் வருகின்ற நேரத்தில் தேர்தலுக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மட்டுமே சிம்பல் கேட்கின்ற உரிமை பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உண்டு, கழக சட்ட விதியில் இருக்கிறது. ஸோ உங்கள் கோரிக்கைப்படி பார்த்தீங்கன்னா சசிகலா ஆதரவு அணிக்கு இரட்டை சின்னத்தை கோரிக்கை விடுவதற்கு அதிகாரம் இல்லைங்க. அவர்களுக்கு அதிகாரமே இல்லை. அதற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற அவைத்தலைவருக்கோ அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளருக்குத்தான் கழக பணிகளை ஆற்றுவதற்கு கழக சட்ட விதியில் இடம் இருக்கிறது. எந்த அதிகாரமே இல்லை. இந்த பாயிண்ட் எனக்கு எம்பசைஸ் பண்ணி பேசுறேன். ஆமா, சிம்பிள் மேட்டர். அது தொடர்பா என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? அதுபோல இல்லாமல் கழகத்திலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு கழகத்திலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டால், திரும்பவும் அவருக்கு சேர்க்கப்பட்டால் 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கழகத்திலிருந்து நீக்கி வைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. ஆக மீண்டும் திருமதி சசிகலா அவர்கள் கழகத்தினுடைய உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகவில்லை. அப்படி இருக்கையில் அவர் மறுபடியும் எப்படி கழகத்தினுடைய பொதுச் செயலராக முடியும்?
ஸோ அதுக்கு ஏடிஎம்கே கொடுத்த அந்த ரிப்ளை கவுண்டரில் யார் கட்சியை விட்டு நீக்கினாங்களோ அதே பொதுச் செயலாளரே அவங்க சஸ்பெண்டை ரிவோக் பண்ணிட்டாங்க, திரும்ப வாங்கிட்டாங்க. அதனால இந்த பைலா 30.5 அந்த இது பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை ஏடிஎம்கே அவங்க தரப்புல சசிகலா அவர்கள் தரப்புல கொடுத்த அந்த ரிப்ளைல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம். அதுக்கு உரிய பதிலை, தக்க பதிலை, கழக சட்ட விதி என்ன சொல்கிறதோ அந்த விதிப்படியான பதிலை நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் சசிகலாவை வந்து பொதுச் செயலாளராக, தற்காலிக பொதுச் செயலாளராக நியமித்தது செல்லாது, அதை ரத்து செய்யணும். தற்காலிக பொதுச் செயலாளர் என்ற தேர்வு நடைமுறை இல்லை கழக சட்ட விதிப்படி. அடுத்தபடியாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கு அல்லது நியமனம் செய்வதற்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு அப்சர்வரை, மேற்பார்வையாளரை அமைத்து அல்லது அனுப்பி தேர்தல் நடத்த வேண்டும் அப்படின்ற ஏதாவது கோரிக்கை வைத்திருக்கு. அதாவது உடனடியாக தேர்தல் நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவும் இந்திய தேர்தல் ஆணையுடைய மேற்பார்வையில் அவர்களே அப்சர்வரை போட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன, பதில் என்னவா இருக்கு? பதில் இனிமேல் தான் கிடைக்கும். நல்ல பதில். நீங்க சொல்லிருக்கீங்க பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் சிம்பிள் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய, கிளைம் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. இப்போ பொதுச் செயலாளரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஆர்கே நகர் எலெக்ஷனுக்கு நாமினேஷனும் ஃபைல் பண்ணி ஆகணும். அப்போ இந்த சிம்பிள் யாருக்கு தான் ஒதுக்குறது, அதை பற்றி நீங்கள் கிளைம் எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்லை, அதுக்கு தான் சில கழக சட்ட விதியில் என்ன இருக்குன்னா, ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இடம் காலியாக இருக்கும் பொழுது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள் கழகத்தினுடைய பணிகளை கவனிப்பார்கள் என்று சட்ட விதி இருக்கிறது. ஆகவே அதனுடைய உரிமையை எங்களுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் எங்களிடம் இருக்கிறார், அவருக்கு தாருங்கள் என்று கேட்டு. தற்போது நீங்க தமிழக முதல்வராக இருந்தபோது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பல தடவை வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. அவர் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் பிரதமர் மோடியை சந்தித்து பாஜக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், கூட்டணி வைக்கணும்னு ஏதாவது கோரிக்கை விடுறதா வாய்ப்புகள் இருக்கா? அது எங்களுடைய உயர்மட்ட குழு கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை அறிவிக்கும். கீழே இப்போ கன்விக்ஷன் அந்த ஃபைன்ல இப்போ இருக்கிறதுனால அவருக்கு தேர்தல் நிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா, அதை பத்தி எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லியிருக்கீங்களா? அதையும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை அதிமுக, அதாவது சசிகலா தரப்பினர் வந்து அறிவிச்சிட்டாங்க. உங்க தரப்புல வந்து நீங்க அறிவிக்காம இருக்க பட்சத்துல எப்படி நீங்க கிளைம் பண்ண முடியும் எங்களுது அப்படின்னு சொல்லி? இல்லை, டைம் இருக்குன்னு. எங்களுக்கு வந்து 23 வரைக்கும் கடைசி தேதி இருக்குது நாமினேஷன் ஃபைலிங்க்கு. கழக ஆட்சி மன்றக்குழு இன்னும் ஒரு 2 தினங்களுக்கு கூடும். கழக ஆட்சி மன்ற குழு கூடி பண்ணி எங்களுடைய வெற்றி வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போம். கூடிய விரைவில். முன்னாடி தேர்தல் கமிஷன் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா? நான் கேட்கிறேன். அதாவது இப்போது வந்து உங்களுக்குள்ள சகோதர சண்டை, ஆனால் ஊபியில் வந்து அப்பா மகன் சண்டையில வந்து மகனுக்கு ஆதரவாக தேர்தல் கமிஷன் வந்து செயல்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் ஆதரவு. இந்திய நாட்டில் வந்து பல கட்சிகள் இருக்கின்ற, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பைலாஸ் இருக்கிறது, சட்ட விதி இருக்கிறது. அவங்க கட்சிக்கு ஒரு சட்ட விதி. எங்களுடைய கட்சியினுடைய சட்ட விதி இது எதுவும் புரட்சித் தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த சட்ட விதிப்படி இந்த நடைமுறை ஏற்படுத்த வேண்டும், இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் எங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கின்றோம். அதில் இந்த பொதுச் செயலாளர் வந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படும் என்ற சட்ட விதியை யாராலும் எந்த காலத்திலும் மாற்றக்கூடாது என்று அந்த சட்ட விதி இருக்குது. அதில் பொதுச் செயலாளர் இல்லாத காலகட்டங்களில் அடுத்து இருக்கக்கூடிய தலைமைகள் நிர்வாகிகளுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னா, அப்போ அந்த நியமன பொதுச் செயலாளருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது? அவங்க எதுக்காக அப்பாயின்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பொதுச் செயலாளர் அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னா ஒரு இடைக்கால பொதுச் செயலாளர் தற்காலிக பொதுச் செயலாளர் தேவையில்லை. அவங்க என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்வாங்க? அப்ப அவங்கள அப்பாயின்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்து? அது இல்லீகலுங்கும் போது எப்படி பண்ணுவாங்க? அப்ப எந்த பணியுமே செய்ய முடியாது. நீங்க வந்து எதுக்கெடுத்தாலுமே வந்து அம்மாவுடைய ஆன்மா பேசுதுன்னு சொல்றீங்க. அவங்க உயிரோட இருந்த வரையிலையும் இல்ல அவங்க உயிரோட இருந்த சொல்லுங்க வரையிலையும் வந்து அதிமுக வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் உறுதியா இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க இறந்த பிறகு நீங்க பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க நீங்க வந்து திமுகவோட இணைந்து அதிமுகவை 2ஆக உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ஆன்மா உங்களுக்கு ஏதாவது அறிவுறுத்தியதா? எதனால நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க? இல்ல இது அவங்கள்ட்ட ஆன்மாவுக்கு துரோகம்ன்ற ஒரு செயலாயிரும், அவங்கள்ட்ட ஆன்மாவை மன்னிக்குமான்னு? இது நல்ல கேள்விதான். அதாவது வந்துங்க, நல்ல கேள்வி. நீங்க ரொம்ப யோசனை பண்ணி எல்லாருடைய தயாரிப்பு நீங்க மொத்தமா கூட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல. அதாவது வந்து மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பொறுத்த மாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா பல நேரங்களில் பல பொதுக்கூட்டங்களில் பல இயக்கத்தினுடைய கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1000 காலத்து பயிர். இது வாழ்வாங்கு நிலைத்து நிற்கும். 100 ஆண்டுகளில் 200 ஆண்டுகள் கூட இந்த இயக்கம் அதனுடைய கட்சியும் ஆட்சியும் நிலைத்து நிற்கும் என்று மாண்புமிகு அம்மா தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா,
அதாவது கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்திற்குள் கொண்டு போய் சேர்ப்பதில் நான் எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி தெளிவாக சொல்லித்தான் 2011 உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நடவடிக்கை அந்த குடும்பத்தின் மீது எடுத்தார்கள் என்பது. திரும்பவும் 4 மாதங்கள் வி.கே. சசிகலா மட்டும்தான் மாண்புமிகு அம்மாவை தனக்கு உதவியாளர் அறிவித்தார்கள். அதுவும் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி கொண்டு அந்த மன்னிப்பு கடிதத்தில் நான் எந்த அரசியலும் தலையிட மாட்டேன், நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற அரசியலிலோ அல்லது அரசு பதவிகளோ நான் வரமாட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் அவர்கள் கொடுத்ததான் மறுபடியும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அவர்களோடு சேர்ந்து நீக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் யாரையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சேர்க்கவில்லை, உயிரோடு இருக்கும் வரை சேர்க்கவில்லை என்பதுதான் வரலாறு. இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும், மக்களாட்சி தத்துவம் தான் இந்த ஆட்சி நடக்க வேண்டும் என்பது மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கை. கட்சியும் ஆட்சியும் கைப்பற்ற கூடாதுங்கிறதா நீங்க இப்ப சண்டை இல்ல நான் சொல்றது கேளுங்க. இப்ப இருக்க சூழ்நிலை நான் கேள்வி கேட்கிறேன், அப்ப பதில் சொல்லுங்க. அந்த மன்னாரியுடைய குடும்பம் ஒரு கையில போகக்கூடாதுங்கிறத இப்ப கட்சியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பிரிவா இருக்கீங்க. ஒருவேளை ஒரு சுமூக தீர்வு காணவர்கள் மன்னாரி குடும்பத்தை வெளில போயிட்டாங்க, நீங்க எல்லாம் திருப்பி ஒரே அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல மீடியேட்டர் வெங்கட்ராம் எந்த குடும்பமும் இல்லைங்க. இப்ப பிரச்சனை அம்மா ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்துக்குள் கட்சி போகுதுன்னு சொல்லிதான் அம்மா தடுத்து நிப்பாட்டினாங்க. அதே கொள்கை தான் இப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்திலும் அந்த கட்சியை வழிநடத்துபவர்கள் எந்த ஒரு குடும்பத்திற்குள்ளும் கட்சியும் ஆட்சியும் கொண்டு திணிக்கக்கூடாது. அது பன்னீர்செல்வம் குடும்பமாக இருந்தாலும் சரி, கேபிஆர் குடும்பம் சரி, அன்னை மைத்திரியின் குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்திற்குள்ளும் இந்த கட்சியும் ஆட்சியும் கொண்டு திணிக்கக்கூடாது. இது மக்களாட்சி தத்துவன்படி மக்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும். மக்களாட்சியினுடைய ஆட்சி முறை தான் இந்த நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி இருக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கை. அந்த கொள்கைக்கு யாரும் மாறுபட்டு நடந்தால் அது மாண்புமிகு இதேதும் புரட்சித் தலைவர் அம்மாவர்களுக்கு துரோகம் செய்வதாக அர்த்தம். சார், உங்கள் அணியின் சார்பாக ஆர்கே நகர்ல மதுசூதனன் அவர்கள் நிறுத்தப்பட இருப்பதாக ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இன்னும் இன்னும் ஒரு 2 நாள் பொறுங்களேன் சார். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்க, இன்னும் ஒரு 2 நாள் பொறுங்க. நல்ல தம்பிதுரையும் செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொல்றாங்க, திரும்பியும் எங்களை விட்டு போனவங்க வந்தாங்கன்னா நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை எதிரியாவை கூட அவங்க கன்சிடர் பண்ணல. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல? இல்ல, அரசியல் யாரும் எதிரி யார் நண்பர்னு எந்த காலத்துல யாரும் அறிவிட்டு சொல்ல முடியாது. அதாவது எங்களுடைய நோக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய நோக்கம், கொள்கை, கோட்பாடு. அதை ஏற்றுக்கொண்டால் இந்த இயக்கம் வாழ்வாங்க மாண்புமிகு அம்மா அவர் சொன்னது போல் 100 ஆண்டுகளோ 200 1000 ஆண்டுகள் வளரும். அதுக்காக தான் நாங்கள் இந்த தர்ம யுத்தத்தை தொடங்கி இருக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சொல்லிட்டு இதுக்குரிய பதில கூட முன்னாலே நான் சொல்லிட்டேன், திரும்ப நீங்க அதே கேட்டாங்க. அது என்ன சொல்றேன்னா இருங்க, அது குடும்ப அரசியல்ன்றது மறுபடியும் அவங்க ப்ரூவ் பண்றாங்க. சசிகலா குடும்ப அரசியல்ன்றது ப்ரூவ் பண்றாங்க. வெற்றிக்கு ஒரு வழி வகுக்கும். அதை நீங்க எப்படி நீங்க முறியடிப்பீங்க? அதாவது இந்த பிரச்சனையை தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து பொதுமக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களும் எங்களுக்கு முழு ஆதரவு தந்து கொண்டு இருக்கின்றார்கள். உறுதியாக மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களும் எங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடித் தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அது ஒரு 75 நாள் அப்போலோ மருத்துவமனையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார்களே, அவர்களை ஏன் காப்பாற்ற முடியவில்லை என்ற சந்தேகம் அனைத்து மக்களும் இருக்கிறது. ஆக அந்த அனைத்து மக்களுடைய இருக்கின்ற சந்தேகத்தை போக்குகின்ற வகையில் மருத்துவத்தினுடைய நீதி விசாரணை தரப்பு உருவாக்கப்பட்டு முதலிருந்து மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எதனால் எப்படி இந்த நோயினுடைய தாக்கம் இருந்தது என்பதனை அறிந்து அதற்குரிய மருத்துவ சிகிச்சை எல்லாம் தொடர்ந்து அளிக்கப்பட்டதா என்பதனை மக்களுக்கு விளக்கினால்தான் மக்கள் தெளிவடைவார்கள் என்பதை தெரிவித்துள்ளனர். நாளையிலிருந்து சட்டசபை ஆரம்பிக்க போது அதே போல ஆர்கே நகர் தொகுதியிலேயும் வேட்பாளர்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ண போறாங்க. ஏற்கனவே திமுக அவர்களுடைய வேட்பாளர்கள் அறிவித்து விட்டார்கள், சசிகலா அணி அவங்களுடைய வேட்பாளர்கள் அறிவித்து விட்டார்கள். உங்களுடைய வேட்பாளர் எப்போது தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும்? அந்த வேட்பு யார் யார் போட்டியிட போகிறார், அவர்களுடைய வேட்பு மனுக்கள் ஏதாவது நீங்க வாங்க போறீங்களா? அதே போல இன்னும் அடுத்த கேள்வி, கூட்டணி பத்தி ஏதாவது கட்சிகளுடன் பேசப்பட்டு வருகிறதா? கூட்டணி யாராவது இல்ல தனியா போட்டியிட போறீங்களா, இல்ல ஏதாவது கூட்டணிகளோட? ஒரே நேரத்தில் 9 கேள்வி கூடிய விரைவில் கழக ஆட்சி மன்ற குழு கூடி எங்களுடைய வெற்றி வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போம். எப்போ அறிவிப்போம்? ஓரிரு நாளில். கூட்டணி
கூட்டணி விஷயமாக பல கட்சிகள் இயக்கத்தை சார்ந்த நண்பர்கள் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அது உரிய முறையில் நாங்கள் உயர்மட்ட குழு கூடி தீர்மானம் செய்து உரிய முறையில் நாங்கள் அறிவிப்போம். எந்தெந்த கட்சிகள் அறிவிப்போன்னு சொல்லிட்டேன். உங்களுடைய இலக்கு ஒரே தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தீபா அவர்களுக்கோ அல்லது நீங்களே ஒரே அணியில் இணைந்து போட்டியிடலாம். இப்படி தனித்தனியாக நீங்க போட்டியிடுகின்ற போது அந்த வாக்குகள் வந்து பிரியாதா, எதிர்கட்சிகளுக்கு வந்து சாதகமா வந்து அமையாதா? ஏன்னா தீபா ஆல்ரெடி உங்களை சந்திச்ச ஆதரவு வந்து அதாவது வாக்களிக்கும் உரிமை வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு இருக்கிறது. அவர்கள் உறுதியாக ஒரு மகத்தான வெற்றியை நீதியின் பக்கம், நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் நின்று வாக்களிப்பார்கள். உறுதியாக மக்கள் எங்களை வெற்றி அடை செய்வார்கள் நம்பிக்கை எங்களுக்கு. இலக்கு உண்டு அப்படின்ற தீபாவுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கலாமே. ஓகே சார், ஓகே சார். வந்து ஒரு மக்களவை துணை சபாநாயகராக இருக்கிற தம்பிதுரை ஒரு அரசியல் கட்சி சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் போது இப்ப நீங்க வந்து அவரை எதிர்த்து வந்திருக்கீங்க. அவர் எதிர்த்து வரல. அவர் யாருங்க? அவர் யாருங்க சொல்லுங்க. அது பாராளுமன்றத்தில் அவர் யாருங்கன்னு கேள்வி கேட்க போறீங்களா? அவர் தொடர்ந்து நீடிப்பாரா சபாநாயகரா, துணை சபாநாயகரா? அது அவரை தான் கேட்கணும். நீங்க ஏதாவது அவருக்கு எகென்ஸ்டா ரெசல்யூஷன் கொண்டு வர போறீங்களா கேட்கிறேன். அது இப்ப எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்க ஏத்துக்கல. சார் எங்களுடைய அருமைத்தத்தின் நோக்கம் வேற இது இல்லை. நம்ம துணை சோறு இல்ல இல்ல. about to contest from in RK Nagar, He is asking. which was Amma seat. What's your take on this thing? எங்களோட உறவுக்காரர் தினகரன் போட்டி போடுறாரு அம்மா தொகுதியில். உங்களுக்கு இங்கிலீஷ் அதுதான் இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், குடும்ப அரசியல் கூடாது என்று சொன்னோம். மறுபடியும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. இரட்டை இலை சின்னத்துக்கு